Hi, hello friends. Welcome back to my Dora Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, அப்படிலாம் நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற புழுங்கல் அரிசி, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. சீரகம் வந்து கடைசியாக சேர்த்திக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிரும். அதனால் ஃபைனலாக சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மேலே குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மேக்ஸிமம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டிங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டுறட்டும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகா, 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்திக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அதையும் ஆறணுன்னே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அது பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சமாக கடுகுப்பு சேர்த்திக்க போகிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க சாந்தை வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போவே உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பு கரைச்சிக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி நல்லா கொதித்து வந்துருச்சு. புளி நல்லா கொதிக்கணும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்திக்குவோம். சேர்த்தி கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதி விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக டேஸ்ட்டான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம் தாராளமாக. அதே மாதிரி சளி, இருமல், தொண்டை வலி, இந்த மாதிரி ஃபீவர் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி, காய்ச்சல், அதே மாதிரி நெஞ்சு சளி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. கண்டிப்பாக இந்த மிளகு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பராக ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.